வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற உம்முடைய கண்கள் இதோ இந்த நேரத்தில் இரக்கத்தின் கண்களாய் மாறுவதாக. நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற தேவரீர் கிருபை செய்வீராக. இதோ உமக்கு ஒவ்வாத காரியங்கள் எங்களிடத்திலும் இருந்து விலகி காத்தருளும் ஆண்டவரே. என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் இதோ உன்னை காண்கிறார், உன்னுடைய மன வழிகளை பார்க்கிறார், உன்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் காண்கிறார். இதோ அவரிடத்தில் எல்லாவற்றையும் மேலெடுப்போம். உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஆமென். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்
வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கண்களை மூடி ஒரு விசை, எல்லோரும் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை கரம் பிடித்து ஆண்டவரிடத்திலே பேசுவோமா? மார்த்தாள் மரியாள் இயேசுவிடத்திலே பேசினார்கள். பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் இயேசு பெத்தானியாவை கடந்து சென்றாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மார்த்தா மரியாள் லாசர் வீட்டில் தங்கினார். காரணம், அவர்களோடு அவர்கள் அவரோடு பேசினார்கள். ஒரு விசை கண்களை மூடும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடும். க்ளோஸ் யுவர் ஐஸ். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி ஏசப்பாட்ட பேசுங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. எல்லோரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உன்னுடைய தேவைகளை எல்லாம் சொல்லு. இவ்வளவு நேரமா இந்த இடத்துல இருந்தீங்களே, ஆண்டவர் உன்னை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். உன் வேதனை என்ன, உன் வலிகள் என்ன, உன் பாரம் என்ன? ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிருக்கின்றவரே, இந்த வேளையிலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். கண்ணீர் துடைப்பேன் என்றவரே, உன் கவலைகளை மாற்றுவேன் என்றவரே, பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீர் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் வேதனைகளை இதோ இந்த இடத்தில் அறிகிறவராய் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். உன் பாரங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இதோ அவர் உன் மத்தியிலே கடந்து வருகிற தேவன். இதோ நீங்கள் அதிசயத்தை காணும்படி ஆண்டவர் அற்புதத்தின் தேவனாய் இந்த நாட்களில் வெளிப்பட போகிறார். என்னை மகிமைப்படுத்த வந்த உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் விடுவித்து காப்பாற்றுவேன். நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள் என்று ஆண்டவர் உன்னை அவருடைய மகனாக மகளாக இன்று ஏற்று ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை தொடர்ந்து ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் மட்டுமல்ல, சாட்சியாய் மாறுகிற, ஆண்டவரை மகிமையோடு கூட வாயால் சாட்சிப்படுத்துகிற, செயல்களால் சாட்சிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவோம். தேவ மகிமை உங்களுள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளையும் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா தெய்வ காரியத்தையும் இயேசு ஆண்டவருடைய இனிமையான வல்லமையான நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமாய் ஒரு முறை ஆமென் சொல்லுவோம். ஆமென். நீதிமொழி 20:22. தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே, ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பார். குடும்பத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நம்மோடு வேலை செய்பவர்கள், நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் ஆகியோர் நம்மை வேதனைப்படுத்தலாம், கண்ணீர் சிந்த வைக்கலாம், நமது பெயரை கெடுக்கலாம், நமக்குள்ளதை வஞ்சித்து அபகரித்து எடுத்து கொள்ளலாம், நமக்கு துரோகம் செய்யலாம், நம்மை சிக்கலில் மாட்டிவிடலாம். இதுபோன்ற காரியங்கள் பிறர் நமக்கு செய்யும்போது அதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு தீமை செய்ய துணிந்து விடக்கூடாது. மாறாக ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது அவர் நம்மை அந்த தீமையிலிருந்து பாதுகாப்பார். யோசேப்புக்கு அவன் சகோதரர்கள் தீமை செய்தபோது பதிலுக்கு யோசேப்பு அவர்களுக்கு தீமை செய்யாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். தாவீதுக்கு சவுல் தீமை செய்தபோது பதிலுக்கு தாவீது சவுலுக்கு தீமை செய்யாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் யோசேப்பையும் தாவீதையும் பாதுகாத்தது மட்டுமல்லாமல் அவர்களை உயர்த்தினார். தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை பாதுகாப்பார், உயர்த்துவார். ஜெபிப்போமாக. எங்களை கண்ணின் மணி போல காக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை உமது மார்போடு அணைத்து கொண்டு இவர்களை எந்த தீமையும் நெருங்க விடாமல் பாதுகாப்பீராக.
மேலும் ஆண்டவரே, இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடுத்து உயர்த்தும். உமது பிரசன்னத்தால் நிரப்பி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாற. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.